நீங்கெல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்டாக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. நம்மளையே நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். வண்டி எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபுல்லாக மழையில் நனைஞ்சு போய் நிற்கிறேன். சரியான மழைங்க. நைட்லேருந்து சரியான மழை, நிற்கவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் 2 மணிக்கு மேலே தான் பிளானே வச்சுருந்தேன். இன்றைக்கி மழை பெஞ்சனால ஒர்க்கும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மலைக்குள்ளேயே பைக் எடுத்துகிட்டு ரைட் கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. பாருங்களேன், ஃபுல்லாக மழை. தண்ணி போகிறது உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக மழை. ரோடெல்லாம் அப்படி செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் தப்பிக்கன்னு ரெயின் கோட் போட்டேங்க. அதனால் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே போட்டிருக்கேன். ஏன்னா நான் இப்போ எவ்வளோ மழை வந்தாலும் போட மாட்டேன். சரி, இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம், நனைஞ்சிக்கிட்டே நம்ம வீடியோ எடுக்கிறத விட கொஞ்சம் நம்ம நனையாமல் இருந்தோன்னா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நனைஞ்சிருவேன். என்னடா இவன் போட்ட ரோடே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு வழியாக தான் நம்ம போய் ஆகணும் தேனிக்கு. அதனால தான் நான் அந்த ரோடை சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய தடவை வந்திருந்தாலுமே வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்லங்க கிளைமேட்டு. ஸோ அதனால் இந்த கிளைமேட்டுக்கு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேங்க. எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இருக்க இடம் வந்துட்டு கேரளாங்க. ஸோ கேரளாவில் தான் இருக்குது. ஐயோ, மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேனிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கேரளாவிலேருந்து தேனிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 கிலோமீட்டர். ரைடு போகும்போது மழை தான் பெய்யும், அசால்ட்டாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ என்னடானா அதுக்கும் மேலே காய்ஸ், நம்ம ரைடு போகும்போது எப்பயுமே மழை பெய்யும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சாலும் இந்த வட்டம் விடுறது இல்லைங்க. பார்த்துக்கலாங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்க. அடங்கோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எத்தோம் பெரிய மரம் அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பெண்டு திரும்பினே மரம் விழுந்து கிடக்கு. எப்பா, இன்னைக்கு நம்ம போன மாதிரி தான் சரியான சம்பவம். இந்த பக்கம் பாதை இல்லை, இன்னொரு பாதை இருக்குது, அது வழியாக போவோம். சார் பயத்தில் வண்டி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேனே. ஓகே, இதெல்லாம் கேரளாவில் சாதாரணம். மழை பெஞ்சிச்சு, நைட்டு ஃபுல்லாக பெஞ்ச மழைனால அடித்த சம்பவங்க அது. நம்ம வேறு பாதை இன்னொன்று இருக்குங்க. நல்ல வேலை அந்த பாதை இந்த பாதை தான். இந்த பாதையில் விழுந்துருந்துச்சுன்னா நம்ம போயிருக்கவே முடியாது. நல்ல வேலை நம்ம போகிற பாதையில் தான் விழுந்துருக்கு. இங்கிட்ட ஒரு பாதை இருக்குது, இது வழியாக போயிடலாங்க. வர விழுந்தாலும் நான் ரைடை நிப்பாட்ட மாட்டேன்டா. ஆனால் வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க. வண்டியை நின்றாலும் நின்றும். வண்டியை ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும். மேலே பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குண்ணே. ஐயோ, ஓ மை காட், பழத்துக்குள்ள விட்டேன். ஆனால் நல்லா இருக்குப்பா இந்த ரைடு. நம்ம நனையாமல், அதாவது காலு கையில் நனைஞ்சிருச்சு, உடம்பு மட்டும்தான் நனையாமல் இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ரோடு. என்னடா இதுவும் ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. அம்மே, குகைக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குது. ரோடவே காணோம். இங்கிட்ட எதுவும் மரம் விழுந்து கிடக்காமல் இருந்தால் சரி. ஐயோ, ரைட்டா, எல்லா பக்கம் அணை கட்டுறாங்க. இது ஏன் அப்பா, எத்தனை தடங்களை தான் தாண்டுறது. முருகா காப்பாத்துப்பா. தண்ணி அவ்வளோ போகுது, சரியான தண்ணி போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக இது ஒரு ஓடை தான். ஆனால் ஓடையிலே இவ்வளோ தண்ணி போகுதுன்னா அப்போ எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வரும் கரண்டெல்லாம் கட்டு. ஃபுல்லாக கரண்ட்டு கட்டுங்க. மரம் விழுந்தது எல்லாமே. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வேகமாக சரி பண்ணிடுவாங்க. அதான் சரி பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ மழையிலையும். ரோட்டுக்கு வந்துட்டோங்க. எப்படியோ ஒரு வழியாக ரோட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயோ,
இதே ஜெகதியெல்லாம் மேலே அடிச்சு விட்டு போகிறாங்க. மரம் விழுந்துருந்துச்சு இல்லைங்க நம்ம வரப்போ, அது வந்து இந்த பாதை தான் நீங்கள் காட்டுறேன். இதோ இதுதான் நம்ம எப்பயுமே வர பாதை. ஸோ இந்த பாதையில் தான் மரம் விழுந்துருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுற்றி வந்தோம். அதில் மரம் விழுகலைன்னா நம்ம அந்த பாதை வழியாக தான் வந்திருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேஞ்ச மலையில் வந்துட்டு கோப்ரோக்குள்ளே இருக்க மைக்கில் வந்து தண்ணி பட்டு பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 40 கிலோமீட்டர் போகணும். ஆக்சுவலாக ரோடை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியாகவும் அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. வெள்ளைக்கோடு கூட போடலை, நல்லா பாருங்கள். அப்படியே புது ரோடு, தண்ணிக்கு அதுக்கு அப்படியே நானாக வண்டி சாய்க்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அது பாட்டுக்கு ஃபுல்லாக வலிக்கி விட்டுச்சுன்னா நம்ம பாட்டுக்கு கீழே தேஞ்சிக்கிட்டே போய் கீழே விழுந்துரும். ஸோ அதனால் வண்டியை நானும் படுக்க போடாமல் மெதுவாகவே ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ இந்த மலையில் அவசியம் ரைடு பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட் 50 கிலோமீட்டர் தான். அது நம்ம ரெயின் கோட் போட்டிருக்கோம். ரெயின் கோட் எதுவுமே போடாமலேயும் நம்ம தேனியிலேருந்து ஊட்டி வரைக்கும் சரியான மலை. அந்த மலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு ஃபுல்லாமே மலையில் நனைஞ்சிக்கிட்டே போனோம். எந்த ரெயின் கோட்டும் போடலை, எந்த ரைடிங் ஜாக்கெட்டும் போடலை, எதுவுமே போடலை. நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ தூரம் மலையில் நனைஞ்சிக்கிட்டே ரைட் பண்ணோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் போயிட்டேன். என்ன போகிற வழியில் மட்டும் இந்த மாதிரி குண்டும் குழியுமாக கொஞ்சம் பாதை இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் மழை வேறு அடிக்கடி பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக நம்ம போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாக் ஆயிடுவீங்க. போகிற வழியில் ஒரு ஆறு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த ஆற்றை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நல்லா போயிட்டுருக்கும்போது பார்க்கும்போது கண்ணாடிமாக இருக்கும் தண்ணி. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது சரியான அப்படி தண்ணி ஃபுல்லாமே செகதியாக இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு தண்ணி. ஏன்னா அந்தளவுக்கு மழை பேஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாமளும் அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சரியான மழை, கேமரா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே தெரில. நம்ம வழக்கமாக பார்க்க ஒரு சர்ச்சு ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ஏசப்பா எல்லாத்தையும் காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலி கம்பமெண்ட் செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. சரி இங்கேனாச்சும் போலீஸ் இருப்பாங்க, யாருனாச்சும் நிறுத்துவாங்கன்னு பார்த்தேன். பட் யாருமே நிறுத்தலை. ஏன்னா இந்த மலைக்கு அவங்களே வெளியே வர முடியாமல் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் யாருமே அங்கே இல்லைங்க. நம்மளும் அப்படியே அழகாக செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் சரியான சாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக வண்டியாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்குடா இத்தனை வண்டி நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்திலே போய் பார்த்த பிறகு தெரியுதுங்க, சரியான சம்பவங்க. நான் கூட ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா இத்தனை வண்டி நின்றுருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், நிப்பாட்டி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். மலையில் கண்டு எதுவும் வண்டி கண்டு ஒரு இதாகிருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் போய் பார்த்தா தாங்க தெரியுது, ஃபுல்லாக மறைச்சி ஒரு மரமே விழுந்து கிடக்கு. ஒரு மரம் இல்லை, நிறையா மரம் விழுந்து கிடந்துச்சு. சரி ஒரு மரம் ஆனாச்சும் இருந்தால் சீக்கிரமாக க்ளியர் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அங்கே பாருங்களேன் எத்தனை மரம் இருக்குன்னு. இருங்க உங்களுக்கு போய் கிட்ட போய் காமிக்கிறேன். டூ வீலர் போகிற மாதிரி பண்ணால் கூட ஜாலியாக இருக்கும். இப்படியே போயிடலாம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நம்ம வெயிட் பண்ணி போய் நானும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியும் பார்த்தீங்கன்னா அங்கே வண்டியெல்லாம் நிறைய டூ வீலர் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா எல்லாருமே வந்து நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. எப்படா இதெல்லாம் வெட்டி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு நாங்களும் நின்றுருக்கோம். ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க எடுக்கிற மாதிரி தெரில. ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்லேருந்து போலீஸ் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி கொஞ்சம் பைக் போகிற அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பைக்கு க்ரௌடெலாம் குறைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்து பக்கத்தில் போய் அருவாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. செக் போஸ்ட்டில் போயிட்டு நான் வேறு ரூட் வழியாக போயிடலாம், இவ்வளோத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகும், அதுக்குள்ளே நம்ம வேறு ரூட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன் லைட்டாக. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேனாச்சும் மரம் விழுந்திருக்கு. வேறு ரூட்டில் ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாறை உருண்டு இருக்காமா, பாறை உருண்டு வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அதனால சரி ரைட்டு இந்த மரத்தை எடுத்த பிறகு நம்ம இது வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபைனலி பைக் போகிற அளவுக்கு வெட்டி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க சம்பவம். இதை லைவாகவே நீங்கள் கேளுங்க, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. பைக்கெல்லாம் கீழே போய் பாதி காசு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம பைக் எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியாமல் தான் முடிச்சிருக்கிறோம். பார்ப்போம். எல்லாம் ரீல்ஸ் போடுறதுனா இதோ உங்களுக்காக அப்படின்னு இருக்காங்க. இதோ உங்களுக்காக நம்ம அடியில் போய் சாகசம் பண்ண போகிறோம். வாங்க போகுதாலே. நம்ம வண்டி குட்டியாக இருக்கனால போயிடும் நினைக்கிறேன். ஐயோ நம்ம வண்டி சாத்திட்டு போச்சுன்னா நம்மளால எப்படி எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வண்டி
பெரிய வண்டி ஐயோ தரத்தரம் இருக்கிறாங்களப்பா. இந்த வண்டிக்கு போடுறதுதான் சாய்க்குமா? இவ்வளோ சாச்சா நம்ம வண்டி சாய்க்க முடியாது. வண்டியை கவித்து விடுங்க கீழே, மொத்தத்துக்கு வண்டியை கவுத்துங்க. வண்டி கவுத்துனே சைடுல ஓட்டுனே ரேஸ் மாதிரி. நம்ம வந்து குட்டியாக இருக்காங்க, ஈஸியாக எடுத்துட்டாங்க. அப்பா அதனால சொன்னதை கேட்டுக்கிட்டா வண்டி எதுலேயும் போயிருப்பா அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க அண்ணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க, உன் வண்டியெல்லாம் எதுலேயும் போயிருப்பா அப்படின்ட்டாரு. நானும் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் கொண்டு போயிடுவோமா, இல்லை வண்டி அங்கனே நிப்பாட்டிடுவோமா, இல்லை வண்டி எடுக்க முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எப்படி அவங்களே எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி எப்படியும் வண்டியை பிடிச்சி அப்படியே ஒரு கிராச் கூட இல்லாமல் எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு அண்ணன் தான் சொன்னார், உன் வண்டியில் எதுலேயும் போயிருப்பா அப்படின்னாரு. ஏன்னா வண்டி சாட்சி தான் எடுக்கிறது, நம்ம வண்டி சாச்சா எதுவுமே தட்டாது. ஸோ சாட்சி ஈஸியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அப்படியே அதை கடந்தனே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக ஃபைனலி இந்த விளாகை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதுக்கு மேலே எந்த சம்பவம் நடக்கலை, ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்துருந்துச்சு. அது பாறை மட்டும் உருண்டு இருந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு காரை உருண்டுருக்குங்க. எப்பா ஃபைனலி நம்ம ஒரு வழியாக எல்லாத்தையும் கடந்து கீழே வந்துட்டோங்க. சார் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த சம்பவம் நடக்கல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் போட்டு வச்சுங்க. எல்லாருக்குமே லவ் யூ ஆல், மிஸ் யூ லாட், பாய்.